வல்லமை கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இலங்கைக்காக விசேடமாக ஜெபிப்பதற்காக இணைந்துள்ள ஊழியர்கள் ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம். அதே வேளையிலே சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், இணைந்து ஜபிக்க போகிற ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவின இந்த நாடுகள் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம்: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமேன். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். லூக்கா 14:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: யோபு 20, செப்பனியா 2, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 1 யோவான் 1, 2. இந்த அதிகாரங்களை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள், விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வேளையில் நாங்கள் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக இணைந்திருக்கிற ஊழியர்களை அதில் வரவேற்று கொண்டு நாங்கள் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மிகுதியானவற்றை தொகுத்து வழங்குவார். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி ஏமி பெஸ்பராஜா நிறைவு ஜபங்களோடு காலை வேளையில் இணைவார். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி கலாசீலன் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே போல் சகோதரி செல்வகுமாரி தியாகராஜா அவர்கள் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார். வாஞ்சியோடு இணைந்து ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறவங்களை ஒருவரையும், மீதியான வேளையிலே இணைகின்ற ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க போகிறவங்களையும் நாடுகளை ஆசீர்வதித்து அவர்களுடைய சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வுக்காகவும் யுத்தங்களிலிருந்து தவிர்த்து அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஜெபிப்பதற்காக இணைந்திருக்கிறவங்களை வரவேற்கிறோம். வேளையிலும் சகோதரி ஜானட் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோட்டமா. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களும் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அவர்தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டியனா குடும்பத்தை சந்ததி என்றவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் தாயாய் இந்த பூமியிலே தாயாய் இருந்த மரியாளை குறித்து நாங்க பார்ப்போம். மரியாள் என்றால் கடலின் நட்சத்திரம் என்று சொல்லி அர்த்தமா. அங்கு இந்த நாட்களிலே இறைவனின் தாய் அல்லது இறையியலின் மரியாள் என்று சொல்லி போற்றப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகம் மற்றும் மாமிசத்தன்மையை உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. கிறிஸ்தவ மரபிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவராக கருதப்படுவது இந்த மரியாள். புதிய ஏற்பாட்டில் உள்ள நற்செய்தியோடு திருச்சபை மரபில் இருந்து வெளிப்படுகிற காரியம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால்தான் கடலின் நட்சத்திரம் என்று சொல்லி அவளுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்திருக்கிறதாக நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. மரியாளின் பிறப்பு, ஆரம்ப கால வாழ்க்கை இஸ்ரவேலிலே கலிலியா பகுதியிலே அங்கு நாசரேத் என்ற சிறிய ஊரிலே வாழ்ந்த அந்த யூத பெண், இவரது பெற்றோரின் குறிப்புகள் வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஆனால் திருச்சபை மரபின்படி அவரது பெற்றோர் யோவாக்கீம் மற்றும் அன்னா அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. திருச்சபை வரலாற்றிலே இது குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இவளுக்குடைய ஒரு 5 காரியங்கள் இருந்தது.
5 காரியங்களை அவள் தாண்டினாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். முதலாவது அங்கு இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்புக்கு அங்கு வான தூதர்களின் அறிவிப்பு உண்டானது. மரியாள் யோசேப்பு என்பவருக்கு அங்கு மனம் முடிக்க நிச்சயிக்கப்பட்ட போது கபிரியேல் என்ற வானதூதன் தோன்றி தூயாவினால் ஒரு மகனை கர்ப்பந்தரிப்பாய் என்று சொல்லி அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொல்லி மரியாளுக்கு சொல்லப்பட்டதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அந்த மரியாளுக்கு அங்கு 2வது காரியம் இயேசுவின் பிறப்பை குறித்து நாங்க பார்க்கும்போது யோசேப்பும் மரியாளும் குடிமதிப்பு எழுத தங்கள் பங்குகளை செலுத்தவும் அங்கு பெத்லெகேமுக்கு அங்கு சென்றிருந்த போது இயேசு ஒரு தாழ்மையான இடத்திலே அங்கு பிறந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவருக்கு இந்த பூமியில வருவதற்கு எவ்வளவோ மாடா மாளிகை எல்லாம் இல்லாமல் தன்னை தாழ்த்தி அங்கு கீழ்த்தரமான ஒரு இடத்திலே அவர் பிறந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் அவர் வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்திய நாள்ல சொல்லப்பட்டது போல தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் வாழ்வும் ஊழியமும் எங்கள் மரியாளுக்கு உண்டானது இயேசு கிறிஸ்துவை குழந்தை பருவத்திலிருந்து அங்கு அவள் வளர்க்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. கானாவூர் திருமணத்திலே அந்த முதல் அற்புதம் இயேசு கிறிஸ்து செய்த போது அங்கு மரியாள் அங்கு இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் மற்றும் அங்கு பரத்துக்கு ஏறுதல் மட்டுமுள்ள பல நிகழ்வுகள்ல இந்த மரியாள் உடன் இருந்திருக்கிறாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்ட போது கூட அவ அங்கே இருந்தாள் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் கடைசி நிலையில் தனது இயேசு கிறிஸ்து தன் தாய்க்கு நன்மதிப்பு அளிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. தனது சீடனான யோவானிடம் மரியாளை பார்த்து கொள்ளும்படி பொறுப்பை ஒப்படைத்து அந்த காரியத்தில கூட தேவனுடைய பொறுப்பை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், எங்களுடைய காரியத்தில நாங்கள் பொறுப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு விசுவாசியும் ஒரு பரிசுத்த பிள்ளைகளும் அங்கு சீர்கிடக்கூடாது என்பது எங்களுடைய நினைவாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆரம்ப கால திருச்சபையிலே இயேசு கிறிஸ்துவின் பரமேறினதுக்கு பிறகு மரியாள் அப்போஸ்தலர்களுடன் மற்ற சீசர்களுடன் இணைந்து ஆரம்ப கால திருச்சபையில் ஒரு பங்காளியாய் இருந்திருக்கிறாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே 5 காரியங்கள் அவளுக்குள்ளே கடக்கப்பட்டதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அப்போஸ்தலர் 1:14 அங்கு சீசர்கள் இவர்கள் எல்லாரும் ஸ்திரிகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த மரியாளுக்குள்ளே இந்த கிறிஸ்தவ காரியங்களுக்குள்ளே அவளுக்குள்ளே இருந்த ஒரு முக்கிய காரியம் விசுவாசம், கீழ்ப்படிவு, அங்கு தன் அடக்கம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், எந்தெந்த காரியத்திலே எல்லாம் அவள் தன்னை விட்டு கொடுத்து அங்கு வான தூதருக்கு கூட அறிவிக்கப்பட்ட போது இது எப்படி ஆகும், எப்படி நடக்கும் என்று அங்கு சொன்னாலும் ஆனா தன் அடக்கத்தை அவள் வைத்திருந்தாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவள் மிக சிறந்த ஒரு முன்மாதிரியான ஒரு தாயாய் எங்களுக்கு முன்பாக திகழ்ந்திருக்கிறாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து எதை வாக்கு பண்ணினாரோ அதற்காக அவர்கள் செபித்தார்கள். அநேக பெண்களும் கிறிஸ்தவை அங்கு விசுவாசித்தார்கள். இயேசு கிறிஸ்து தாயாகிய மரியாள் யோவானுடன் தங்கி இருந்தார். வேதாமத்திலே அவளை குறித்து கடைசியாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு இந்த மரியாளை குறித்து வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அவளுடைய வாழ்க்கையிலே அவள் விசுவாசத்திலும் கீழ்ப்படிவிலும் தன் அடக்கத்திலும் அவள் ஜாக்கிரதை உள்ளவளாய் இருந்தாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு மரியாளுடைய அங்கு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு அங்கு மனுஷ தன்மையும் தெய்வீக தன்மையும் எடுத்து காட்டினவள் இந்த மரியாள் தான். ஆகவே நாங்களும்
இந்த நாட்களிலே நாங்க பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். ஏன் கொண்டாடுகிறோம், எதற்காக கொண்டாடுகிறோம், மரியாளுடைய பங்கு என்ன என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பெண்களுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருக்கிறார். அதே போல தேவன் பெண்களை அங்கு எந்தெந்த காரியத்துக்கு அவர் அழைத்திருக்கிறாரோ, அவர் நிலைக்க வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்திலே நாங்கள் நினைத்து நின்று கர்த்தருக்கென்று நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் அவர்களை வரவேற்று கொண்டு, நீங்கள் எங்களுடைய தேசத்து மக்கள் கண்களினால், வாயினால், சிந்தையினால், காதினால், கையினால் இப்படிப்பட்ட காரியங்களினால் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட, செய்த பாவங்கள் எல்லாம் இன்றைய நாட்களிலே மன்னிக்கப்பட ஒரு புதிய வாழ்வு அவர்களுக்குள்ளே வர நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஒவ்வொரு ஜெபிக்க ஆயத்தமாய் இருப்போம். நீங்கள் எங்கள் ஏசியனா குடும்பத்துக்காக அவர்களுடைய இந்த வருஷம் முழுக்க நடத்தின தேவன் அடுத்த வருஷம் 12 மாதமும் கர்த்தர் தன்னுடைய கரங்கொண்டு எங்களை நடத்த வேணும் என்று சொல்லி, ஏசியனா குடும்பத்தை நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க அந்த குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். 2 கிழமை எங்களுக்கு லீவ் உண்டு. அந்த 2 கிழமைக்குள்ள எந்த சத்ருவும் அணுகாதபடி, எந்த ஒருதரையும் அங்கு சேதப்படுத்த முடியாதபடி நாங்கள் ஒன்றிணைந்து இணைப்பிலே இருப்போமா இருந்தா நிச்சயமாகவே நாங்கள் தப்பிவிக்கப்படுவோம். அதற்காக இந்திய நாளில் ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஒவ்வொரு நாங்கள் ஜெபிப்போம். பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவை அந்த இலங்கை தேச மக்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஒருவரே இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ இலங்கை தேசம் மீண்டுமாக இயேசுவை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மதங்களினால விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் 4:12 படி ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை அந்த இலங்கை தேச மக்கள் அறிந்து கொள்ள, அந்த அழிவுகளில இருந்து மீட்பர் இயேசு என்பதை, இயேசுவால மீண்டும் அந்த தேசத்தை கட்டி எழுப்ப முடியும் என்பதை இயேசுவிடத்தில் அந்த மக்கள் ஒவ்வொருவரும் மன்னிப்பு கேட்டு அவர்களுடைய பாவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த இதழில வாழுற மக்கள், பிசாசு பிடிக்கப்பட்டிருக்கிற மக்கள் இயேசு பிறந்ததினால பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஒளியான இயேசுவே இந்த காலத்துல அந்த மக்களின் இருளான கண்கள் திறக்கப்படுவதாக, பிசாசு கட்டி வைத்திருக்கிற மதங்கள் கட்டி வைத்திருக்கிற அந்த அடைக்கப்பட்ட கண்கள் இயேசுவின் நாமத்துல திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல அந்த தேசம் மீண்டுமாக உமக்கு பிரியமான தேசமாக, உம்மை மகிமைப்படுத்துகிற தேசமாக மாறும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தேச மக்கள் மீண்டும் இயேசு என்ற விடியலை நோக்கி போக நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, லெஸ்லி குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய தூதர்கள், படிப்படை ஆவிகள் அவர்களுடைய குடும்பத்தை, பிள்ளைகள், பேர பிள்ளைகளை இந்த விடுமுறை நாட்களில பாதுகாத்து கொள்ளும்படியாக, உம்முடைய இரத்தத்தினாலே அவர்களை மூடி பாதுகாக்கும்படியாக, யோபுவை முன்னிலைமையில வேலியடைத்து பாதுகாத்தது போல இந்த காலங்களில பாதுகாக்கும்படியாக இந்த வருடம் 12 மாதங்களில் நீர் எங்களோடு கூட இருந்து, லெஸ்லி ரீட்டா குடும்பத்தோடு கூட இருந்து, என் குடும்பத்தோடு இருந்து நடத்துறது போல புதிய வருடத்துல ஒரு எழுப்புதலை காண எல்லா தேசங்களும் இயேசுவை நோக்கி ஓடி வர, தீமை செய்கிறவன் பிசாசு அவனுக்கு எதிர்த்து நிக்கத்தக்கதாக, பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வார்த்தையின்படி எல்லா மனிதர்களும் இயேசுவிடத்துல வந்து சேர இது ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் நான் வந்து உங்களை நான் இருக்கும் இடத்துல அழைத்து செல்வேன் என்றே. அந்த தேசத்துக்கு, எங்களுடைய தேசம் பரலோகத்தில் இருக்கிறது, நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, அந்த தேசத்தில
எங்களுக்கு இன்றைக்கு பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறீர். இப்படியாக வருகிற நாட்களிலே எல்லா தேசங்களும் இயேசுவை நோக்கி பார்த்து ஒரு எழுப்புதலை, இந்த தேசங்கள் எல்லாம் எல்லா மக்களும் இயேசுவிடத்துல வந்து அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் இரத்தத்தினால ரட்சிக்கப்படாத ஒரு மக்களும் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படுவார்களாக. நீர் அவர்கள் ஒவ்வொருவரை கழுவி இழுத்துக் கொள்வீராக. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, அந்த ஆவி கடைசி நாட்களில் ஆவி வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த வருடம் முழுவதுமாக சிஸ்டரோடு கூட இருந்து ஞானத்தை, புத்திய, அறிவை, தீர்க்க தரிசனத்தை கொடுத்து வழி நடத்தினீரே. வருகிற வருடங்களிலேயும் அவருடைய குடும்பத்தை, அவரை இன்னும் அதிகமான தீர்க்க தரிசனத்தை கொடுத்து உமக்கு இன்னும் பிரியமாக பரிசுத்தமுள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் முனைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் பரிசுத்தமாக இந்த ஊழியங்களை நடத்த எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடும் எல்லா பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். உங்களோடும் கூட இருப்பாராக. God bless you sister. God bless you everybody. நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே அன்பு குறையாதபடி தேவன் காக்க வேணும். இந்த நாட்களிலே அன்பு குறைந்து அங்கு உதறியோதர் பஞ்சிக்கிற ஒரு காலத்தை தேசத்திலே நாங்க காணாதபடி கர்த்தர் தாமே நடத்த வேணும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு உணர்வு உள்ளவர்களாய் அவர்கள் நடக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்க வேண்டும். அதோடு பாஸ்டர் அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய குடும்பம், அவருடைய ஊழியங்கள், அவருடைய ஜெப வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. இன்று வரை எங்கள் யாவரையும் அனைத்து உங்களுடைய அன்பின் மூலமாக அனைத்து எங்கள் யாவரையும் வழிநடத்தி தந்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. இலங்கை தேச உள்ள மக்களுக்கு ஆண்டவரே அந்த அன்பு மங்கி போகாமைக்கு, அந்த அன்பு குறைந்து போகாமைக்கு அப்பா, அங்க உள்ள மக்களுக்கு ஆண்டவரே பெரிதான ஒரு கிருகை, பெரிதான ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா பலிப்பீடத்துல எங்கள் சரீரங்களை அப்பா தகன பலியாக நாங்க ஒப்பு கொடுப்பது போல அவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுங்க. அவர்களும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தடியில உங்களுக்கு மறைந்து இருக்கும் பொழுது அன்பு ஒரு போலும் தனியாது, அன்பு ஒரு போதும் அப்பா குறைவில்லாமைக்கு நிறைவாகவே இருக்கும் ஆண்டவரே அப்பா. அங்குள்ள மக்களுக்கு ஒரு பெரிதான அன்பை கொடுத்து அவர்களை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே நீங்க அப்பா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த மக்களுக்கு அப்பா அந்த அன்பை தெரியப்படுத்துங்க. ரட்சிப்பின் அன்பு அப்பா, உங்க அபிஷேகம் என்ன என்பதை அவங்க அறிந்து கொள்வதற்கு அந்த அன்பை ஆண்டவரே நீங்க எங்களுக்கான மறித்து அந்த எங்களுக்கான சிந்தின அந்த இரத்தத்தை ஆண்டவரே அவர்களுக்கு தெளிக்கிறேன் அப்பா. அந்த நாட்டுல உள்ள ஒவ்வொரு மக்களுக்கு உங்களை வெளியேற பெற்ற இரத்தத்தை தெளிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். எல்லா விதமான அசுத்தமான ஆவியும் விட்டு விலகி போவதற்கு ஆண்டவரே உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க. உங்களோட அன்பை அனுப்புங்க ஆண்டவரே. ஒரே பேரான குமாரனே எங்களுக்கு கொடுத்த தகப்பனே, அவர்களுக்கும் கொடுத்த தகப்பனே, இந்த உலகத்தை மீட்டவரே அப்பா, ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்தவரே, அவர்களுக்கு அந்த ஒளியை கொடுத்து அவர்களை ரட்சித்து அவங்களுக்கு இன்னும் அதிகமாக அன்பு பெருகுவதற்கு அவர்களை வழி நடத்துங்க ஐயா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையாப்பா. நேற்றும் இன்று மாறாவதரே அந்த அன்புல குறைவில்லாமைக்கு நிறைவாக அப்பா நீங்க ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே.
அந்த திருமண நம்ம விருந்துல ஆண்டவரே நீங்க அப்பா எவ்வளவு நீங்க அந்த அந்த தண்ணீரை திராசரசமாக மாற்றினீங்க. அது போல ஆண்டவரே உங்களுடைய அன்பின் மூலமாக இவங்க அனைத்து அவங்களுடைய உள்ளங்கள் நிறைந்திருப்பதற்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அன்பின் மூலமாக அவங்களையும் ரட்சிக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒருவரும் வழி தப்பி போவது உங்களுடைய சித்தம் இல்லாதபடியா நன்றி செலுத்துறேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு அவர்கள் இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பில் அணைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மறுபடியாக பாஸ்டர் ஆண்டன் ராசன் நாமத்துக்கு வருகிற ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே உங்களுக்கென்று இந்த கடந்த காலமாக அப்பா உங்களுக்கென்று வேறு பிரித்து வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவங்க கொடுத்த அந்த தகன பலிக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா அவரை போற புதிய வருடம் ஆண்டவரே எங்களை நீங்க சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களோட சரீரத்தை ஆண்டவரே உங்களுக்கு ஆண்டவரே நாங்க ஒப்பு கொடுத்து இன்னும் அதிகமாக அவர்கள் உங்களுக்குள்ள வாழ்வதற்கு எல்லா விதமான தீமையிலும் காப்பதற்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன்ப்பா. அப்பா ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்ற பாஸ்டரும் அவங்களோட குடும்பத்தாரையும் இனத்தாரையும் சொந்தக்காரங்களை யாவரையும் கூட கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா அவங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க. உங்க ரத்தத்தின் அப்பா 1000-10,000 பேர் வந்தாலும் உங்க ரத்தத்தின் மூலமாக நீங்க அவங்களை மறைத்து வைத்திருக்கும் போது ஒன்றுமே அவர்களுக்கு தீமையாக மாறாதையா. அப்பா எல்லா விதமான தீமையான அனுபவங்களும் யாவற்றையும் நீங்க நன்மையாக செய்து முடிக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி அப்பா. அப்பா அவங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை மறுபடியும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவங்க இன்னும் அதிகமாக ஊழியம் செய்வதற்கு உங்களுடைய பலனின் சத்துவத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அநேகருக்கு சாட்சி இருந்து அநேகருக்கு இந்த புது வருடத்துல புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சங்களை ஆசீர்வதிப்பதற்கு இன்னும் அதிகமாக அவரை உங்களோட அபிஷேகத்தினால நிரப்புங்க. புதிய அபிஷேகத்தினாலும் அன்பினால நிரப்பி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். யாரும் மறைத்து வைத்து மகிமைப்படுவதற்கு தந்த ஊழியங்களுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி 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 அப்பா. பிரதர் சிஸ்டர் ரீட்டா அவர்களை அந்த குடும்பத்தை நீங்க மறைத்து 1000-10,000 பேர் அவங்க பக்கம் விழுந்தாலும் அவங்களை அன்னைத்து காத்து அவங்களோட ஊழியத்தை நடப்பதற்கு இன்னும் புதிதான பலனை இந்த புதிதான வருடத்துக்கு கொடுத்து வழி நடத்துங்க. சிஸ்டர் ஜெனட்டையும் ஆண்டவரை அவங்களோட குடும்பத்தை கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தையும் நடத்துங்க. அவங்களோட சபையில அவங்களோட செய்யற ஒவ்வொரு ஊழியமும் ஆண்டவரே வீண் போகாத வண்ணமாக அவங்களையும் வழி நடத்துங்க. உங்களோட ரட்சிப்பான அப்பா பெரிதான அற்புதங்களையும் கூட உங்களோட வெளிப்படத்திலையும் கொடுத்து அவர்களையும் காத்துக்கொள்ளுங்க. இந்த புதிய வருடத்துக்கு ஆண்டவரே அதிகமான ஜெப ஆவியலையும் அப்பா உங்களோட தரிசனத்தை நாங்க மறைந்து போகாமைக்கு இருப்பதற்கு யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. வரப்போற சிஸ்டர்ஸ் யாரையும் இரத்த கோட்டைகளை வைங்க அப்பா. வரப்போற பிரதர் சிஸ்டர்ஸ் யாரு அவருடைய தேவலையும் சந்தித்து அவர்களே இந்த புது வருடத்துக்கு ஆண்டவரே எங்களோட சரீரத்தை புதிதாக படுத்து எங்களோட இருதயம் நீங்க பரிசுத்தமா இருக்க போல நாங்களும் பரிசுத்தமா இருப்பதற்கு யாவரையும் ரத்தத்தால கழுவி இந்த புதிய வருடத்துக்குள்ள புதிய சரீரமாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசுவின் மூலம் தாழ்த்து ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசு நன்றி. முதலாவது ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது சகலதும் எங்களுக்கு நன்மையாக செய்து முடிக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. அவங்களோட அன்பான அவரோட உன்னத ஆசீர்வாதத்துக்கு நாங்க அவர் எங்களுக்கு இரட்டம் பிறையாக லைக் டபுள் போர்ஷனாக எங்களுக்கு கொடுக்க போறபடியா நன்றி செலுத்தி யாவரும் உங்களுக்கு திரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசு நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டாலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதித்து நடத்துவாராக. தேவ பலம் உங்களை பற்றி பிடிப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர். God bless you. ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஓகே, நீங்க எங்க இலங்கை தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், பார்லிமெண்டுகள் தேவனுடைய நீதி விளங்க வேணும் என்று ஜெபம் பண்ணுங்கள். தோழி சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய குடும்பம் இன்னும் தேவனை அண்டிக் கொள்ள அவைக்குரிய ஜீவத்திலே வளர்ச்சியிலே பெருக்கத்திலே அவர்கள் நிலைநிற்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவர் நம்முடைய சமூகத்தை தேடி வருகிறோம் அப்பா. சகலத்தையும் சிருஷ்டி அதை ஆண்டு கொள்ளும்படியாய் எங்கள் கரங்களிலே தந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே
இம்மட்டமாய் ஆண்டவரே 11 மாதங்கள் எங்களை காத்து வழி நடத்தி இந்த 12வது மாதத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் கடந்து செல்லு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை தேவ கிருபையினால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து வழிநடத்தின தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே இலங்கை தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். கர்த்தாவே உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா அங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை அண்டிக் கொள்ளவும், உம்மை ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் அவளை காத்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே உமது கட்டளைகளையும் உம்முடைய ஆண்டவரை கற்பனைகளையும் கை கொள்ளுகிறபடியால் ஆண்டவரே நடக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே அவர்களை கர்த்தர் நீங்க ஆசிர்வதிங்கப்பா. உம்முடைய பிரமாணங்களை ஆண்டவரை கை கொண்டு அவருடைய நடைகளில் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உமக்கு ஏற்ற ஒரு நடையா இருக்க கர்த்தர் ஆண்டவரே அவர்களை நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா இலங்கை தேசத்தில் ஆளுகை செய்கிறதான ஆண்டவரே ஒவ்வொரு ராஜாக்களுக்காகவும் அரசாளுகிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா அதிகாரிகளுக்காகவும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே அவளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் ஆண்டவரே தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஜெபிக்கிற கூட்டம் ஆண்டவரை அங்க அதிகமா இருக்கிறது. அதன் மூலமாய் ஆண்டவரை அந்த ஜபங்களை ஏறெடுத்து அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாகவும் அவருடைய தேவைகள் என்ன என்று அறிந்து கொள்ளும்படியாகவும் அரசாட்சி செய்கிற ராஜ்யத்தை ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களின் அதிகாரிகளுக்கும் ஆண்டவரை அவை எட்டும்படியாய் செய்யும் அப்பா. அவர்கள் உள்ளத்திலும் எண்ணங்களிலும் ஆண்டவரை கர்த்தர் ஆண்டவரை ஆண்டவரை செய்ய நினைத்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரை அவர்களுக்கு ஆண்டவரை தெரிவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு நீங்க துணையாய் இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி ஆண்டவரை அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலோடு கர்த்தாவே தோழி மகளையும் அந்த குடும்பத்தை ஆண்டவரும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். காவி ஆத்மா சரீரம் முழுமையாய் ஆண்டவரை உமக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை அப்பா அந்த குடும்பம் ஆண்டவரை உண்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய சமூகத்திலே நின்று உம்மிடத்திலிருந்து ஆண்டவரை எல்லா நன்மைகளும் பெறத்தக்கதான ஆண்டவரை ஸ்லாக்கியத்தை அந்த பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எங்கே 2-3 பேர்கள் கூடி என்னுடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ அவள் மத்தியில் நான் இருப்பேன் என்ற தேவன் அந்த பிள்ளைகள் செபிக்கிறதான வேளையிலும் அந்த பிள்ளைகள் உண்மை தேடுகிறதான வேளையிலும் ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மத்தியில் இருக்கட்டும். கர்த்தாவே அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறதான இக்கட்டுக்கள் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறதான இடைப்பாறுகள் அந்த பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிற அநேக காரியங்களை அறிந்த ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு துணையா இருந்து நீர் ஜெபிப்பதற்கும் வேண்டிகளுக்கும் மேலான காரியத்தை நான் செய்வேன்னு சொன்ன தேவன் அப்படியா அந்த வீட்டில ஆண்டவரே நீரே ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உன்னுடைய பிறப்பின் தினம் ஆண்டவரே மிக சமீபமா இருக்கிறபடியா கர்த்தர் தாமே ஆண்டவரே அற்புதமான தேவன் அதிசயமான தேவன் அந்த வீட்டிற்கு ஆண்டவரே ஒளியாகவும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா விதமான பொல்லாப்புகளை நீக்கி போட்டு தேவனுடைய மகிமையே அங்க பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டு ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்களாகும். ஆண்டவரே உலகத்தை தேடாதபடி உம்மை தேடி ஆண்டவரே உம்மிடத்தில் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆறுதல் படுத்துங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குங்க, சமாதானம் உண்டாக்குங்க. அந்த குடும்பத்தில் ஆண்டவரை சந்தோஷம் நிறைவா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியா நீ செய்ய போவதற்காய்
உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை, ஒவ்வொரு ஜெப வீராங்கனைகளையும் கர்த்தாவே உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனே நீர் ஆண்டவரை அவருடைய ஆண்டவர் எல்லா காரியங்களையும் ஆண்டவரை பொறுப்பேற்று பிள்ளைகளுக்கு ஆண்டவரை வருகிற நாட்களிலே இந்த பண்டிகை நாட்களா இருக்கிறபடியா இந்த பண்டிகை நாட்களிலே குதுகலத்தோடு உண்மை துதிக்க, உண்மை ஸ்தோத்தரிக்க, உண்மை ஆண்டவரை வாழ்த்த வணங்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். எனக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டா ஆண்டவரே அந்த கர்த்தத்துவம் அவர் தோல் மேல் இருக்கிறது என்பதை எண்ணிக்கொண்டு அவர்கள் ஆண்டவரை உண்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க கர்த்தர் உதவி செய்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே இந்த ஜெப வேளையை ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தர் சங்கமம் ஊடகத்திலே இது அனுதினமும் செய்த ஆண்டவரே உண்மைய இரக்கத்தையும் உண்மைய அன்பையும் உண்மைய ஆண்டவரே உண்மை தேடுகிறவர்களாக எங்களை எல்லா ஆண்டவரே நீங்கள் பொறுப்பேற்று வழிநடத்துகிற தயவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இதை நடத்துகிறதான ஆண்டவரே இந்த சங்கம ஊடகத்தை நடத்துகிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரியும் ரீட்டா சிஸ்டரையும் உங்களுடைய பொறுப்பு நாங்கள் ஒப்புவிக்கிற கர்த்தாவே இந்த பிள்ளைகளுடைய தேவைகள், இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே ஆண்டவர் எண்ணி இருக்கிற காரியங்கள், இவர்கள் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்த ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. இவர்கள் கையிட்டு செய்வ வேலை எல்லாம் ஆண்டவரே பல மடங்கு ஆண்டவரே அது ஆண்டவரை லாபகரமா இருக்கவும் அவர்களுக்கு ஆண்டவரை நீ துணையா இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அதோடு கூட வேலை நிமித்தமாக எல்லாம் செய்கிற ஒவ்வொருவர்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அதே வேளையில் ஆண்டவரே இந்த ஊழிய காரியத்திலும் கர்த்தர் மகனுக்கு ஆண்டவரே இப்பேற்பட்ட ஒரு ஆண்டவரை நீர் ஆண்டவரை ஒரு சாக்கியத்தை தந்தமைக்கா மகனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மகனுக்கு ஆண்டவரை நீங்க துணையா இருந்து உண்மை எப்போதும் ஆண்டவரை கோடி கோடி ஸ்தோத்திரத்தை ஏழெடுத்து வணங்குற மகனாய் அவனை மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கொடுக்கத்தாவே இவருக்காக தந்திருக்கிறதான அப்பா மகன்களையும் மருமக பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆண்டவரை இன பந்துகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பு. என் தேவனாகிய கர்த்தர் அப்பா இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சங்கமம் ஊடகத்தோடு இணைந்து ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எப்படியும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே அதே வேளையில் கொடுக்கத்தாவே இந்த வேலையிலுமா அருமையான சகோதரி கீதா சிஸ்டரையும் சமூகத்துல கொண்டு வருவோம். மகளுக்கு நீங்க துணையா இருங்கப்பா. அப்பா லெஸ்லி சகோதரிக்கு ஏற்ற ஒரு ஆண்டவரை துணையை தந்து உண்மை போற்றவும் உண்மை வணங்கவும் கத்தாவே இந்த ஊடகத்துக்கு துணையா இருக்கும் கர்த்தர் உதவி செய்த தயவுக்கு உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அதே வேளையில் கொடுக்கத்தாவே இந்த வேளையில இந்த ஜெப வேலை தொகுத்து வருகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவரையும் இரு பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை கூட எடுத்து நீங்க பயன்படுத்திங்கப்பா. இந்த ஆண்டவரே உலகத்திற்கு நீர் வெளிச்சமா வந்து அதே போல இந்த பிள்ளைகளும் கர்த்தாவே அவர்கள் வாழ்கிறதான இடத்திலும் அவர்கள் போகிறதான சபைக்கும் அவர்கள் வெளிச்சமா இருந்து அநேக ஜனங்களுடைய இருளை நீக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா சிந்திக்கிறோம். கர்த்தர் அப்படியா செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரை ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க நிர்மலாமடியால வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எங்கள் தேசத்திலே விசுவாசம் கீழ்ப்படிவு தன்னடக்கமுள்ள ஜனங்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கொன்சி அவர்களுடைய ஊழியங்களுக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா, உம்மை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில கூட இயேசு ராஜா ஒரு மனதோடு நாங்கள் கூடிய அநேக காரியங்களுக்காக தேசங்களுக்காக ஸ்ரீலங்காக்காக ஜெபிக்கின்றது. உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சோத்திரம் ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி வழிகளை ஏறடிக்கிறோம்ப்பா. மறவாதவர் எங்களை
பாதுகாத்து வழி நடத்தி நீரே அப்பா உமக்கு சோத்திரம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களே அப்பா ஜீவ பலியாக முதிய கரங்களிலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவரே தொழுது கொள்ள முதல் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே எங்களை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட கர்த்தாவே கொடுக்கப்பட்டதான ஜப குறிப்புக்காய் முது பாதப்படியிலே வருகிறோம் ஆண்டவரே. இலங்கையில் இருக்கிறதான மக்கள் எல்லோரும் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ ஆண்டவரே நிர்வித உதவி செய்யுங்க. விசுவாசம் அப்பா நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்ற வார்த்தை இருக்கிறதே. அப்படியாக அந்த விசுவாசத்திலே அந்த இலங்கையில் இருக்கிறதான மக்கள் எல்லோரும் நீதிமான்களாக மாறி அவர்கள் எல்லோரும் பிழைக்கும்படியா இந்த வேலையிலே உம்மிடத்திலே உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்து முது வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் அப்பா கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ தன்னடக்கமுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த தேச மக்கள் முழுவதுமாய் விசுவாச பிள்ளைகளாய் மாறணும் ஆண்டவரே. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் அப்பா. அவர்களுக்காகவும் நீர் உமது பரிசுத்த ரத்தத்தை சிந்திருக்கிறீர் என்பதை அவர்களும் நினைவு கூர்ந்து நீரும் அதனை உறுதிப்படுத்தும்படியாய் உமது கருத்துக்குள்ளாய் வருகிறோம். அநேகர் கீழ்ப்படியாமையினாலே அப்பா தங்கள் ஆசீர்வாதங்களை கெடுத்து கொண்டிருக்கிற காரியத்திலே அப்பா அவர்கள் உணர்ந்து கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. எல்லா மக்களும் வருகிற நாட்களிலே ரட்சிக்கப்படவும் அந்த இலங்கையிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாக கூட ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் விசுவாசத்தோடு கீழ்ப்படிதலோடு வணக்கத்தோடு வாழ்ந்திருந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லோரும் இப்படியாப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. மற்றபடியாய் கூட ஆண்டவரே கொன்சி சகோதரி உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே அந்த மகளுடைய காரியங்களை நீங்க பொறுப்பெடுங்கப்பா. மகள் உமக்காய் செய்கிற அந்த ஊழியத்தை தேவன் நீங்க ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகளுடைய முழு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இம்மட்டுமாய் நீர் பாதுகாத்து வழி நடத்தின எல்லா தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய போக்கு வரவு எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா இம்மட்டுமாய் நீ செய்த ஒவ்வொரு தயவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த எல்லா சுக பல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொண்ட தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்தீரே, ஆச்சரியமாய் வழி நடத்தினீரே அப்பா. சோத்திரம். நீர் ஒருபோதும் இந்த குடும்பத்தின் மீது உமது திருக்கரம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வீடை ஆசீர்வதிங்க. ஆசீர்வாத வீடாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த குடும்பத்தை எடுத்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் யாவருமாய் ஆண்டவரே விசுவாசத்தோடு வாழ்ந்திருக்க உமது வருகையிலே ஆண்டவரே காணப்பட உம வருகைக்கு மற்றவர்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க இருக்கும் நாளெல்லாம் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அப்படியாக இந்த மகளுக்கு எதிர்த்து வருகிற எல்லா பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறுப்புண்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டப்பா. புதிய வருஷத்திலே புதிய ஆசீர்வாதங்கள் புதிய தரிசனங்களோடு அந்த குடும்பத்தை நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஊழியம் செய்கிற இந்த குடும்பத்தை ஆண்டவராகிய தேவன் நீங்க கனப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துங்க. பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து ஆசிர்வதித்து ஊழிய பாதையில இன்னும் அநேகருக்காய் எடுத்து நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம். அப்படியாக தேவன் அந்த கொன்சி சகோதரியின் குடும்பத்தை ஆசிர்வதித்து கர்த்தர் நீர் வழி நடத்துற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாய் கூட ஆண்டவரே இந்த ஊடகத்தை நடத்துகிறதான சங்கமம் ஊடகத்தை நடத்துகிறதான லெஸ்லி ஐயா தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் சொந்த பந்த ஜனங்கள் எல்லாரையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீரே பொறுப்பெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. தேவன் செய்த எல்லா நன்மைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம். அப்படியே இதுல இந்த இயக்கத்திலே ஆண்டவரே இணைந்து பணிபுரிகிறதான சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அவர்களே இம்மட்டுமாய் பாதுகாத்து வந்த உமது தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த வேலையிலே இந்த ஜப ஊடகத்தை நடத்துகிறதான ஸ்ரீலங்கா ஜபத்தை நடத்துகிறதான ஜானட் மகளையும் அவளுடைய கணவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மகனையும் இந்த வருடத்திலே
நீர் புதிய வருடத்திலே பெரிய காரியங்களை அவர்கள் வாழ்க்கையிலே செய்து ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக கூட ஆண்டவரே ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கத்தர் நிறைவாய் இந்த பண்டிகை நாட்களிலே ஆசீர்வதித்து மகிழ்ச்சியை தந்து நடத்துவாராக. ஆமேன். உங்களையும் மகிழ்வாய் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் கொன்சி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். கொன்சி, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தை இயற்கை அழிவினால் அங்கு ஏழைகளாய் விதவைகளாய் திக்கற்ற பிள்ளைகளாய் வீடுகளை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு தேவைகளை தேவன் சந்திக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த நிர்மலா மரியா அவர்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதித்து இந்த வருஷம் முழுக்க அவர்கள் ஜெபத்துக்கு வந்திருந்தார்கள். அடுத்த வருஷத்திலும் கூட அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து கர்த்தர் நிறைவாக்க வேணும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவருடைய ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஓகே சிஸ்டர். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி தகப்பனே, நன்றியோட ஸ்துதிக்கிறேன் ராஜா. இந்த நல்ல நேரத்திலே கூடப்பா எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார்க்கிறவரே, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் தேசத்துல அப்பா கடந்த ஒரு வாரங்களாக ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் அப்பா எத்தனை பாடுகள், எத்தனை இடரல்களாக ராஜா, எத்தனையோ பேர் இன்னும் தன் சொந்த உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறாங்க அப்பா. எத்தனையோ இடங்களுக்கு இன்னும் சேராமல் இருக்கிறதப்பா. விசேஷமாக மலைநாட்டு பகுதிகள்ல மலைகளுக்குள்ள இருக்கிற வீடுகள் இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்கிறது அப்பா. அந்த ஜனங்கள் அழுகையோடு கண்ணீரோடு வேதனையோடு அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு ஏதாவது வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மலைகளுக்குள்ள இருக்கிற அந்த கிராமம் யாருக்கும் இதுவரை தெரியாத கிராமங்கள், எஸ்டேட்டுகள் எத்தனையோ இருக்கிறதப்பா. ஆண்டவரே அப்பா, மெப்ல கூட அந்த எஸ்டேட்டை நாங்கள் வரைந்து பார்த்தா அது மெப்ல கூட காட்டுதல்ல ராஜா. அப்படி ஒரு மலை பகுதிகளுக்குள்ள ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பெரிய மலைகள் ஆண்டவரை, வீடுகள் எல்லாம் இடிந்து விழுந்த நிலையில் ஆண்டவரை தங்குவதற்கு இடம் இல்லாமல் சிறுவர் நிலையங்கள், பாடசாலைகளில் தங்கி இருக்கிறாங்கப்பா. என்றவனே இவர்களுடைய வாழ்வாதாரங்களை சந்தித்து கொடுங்க. அதுக்குள்ளேயும் ஆண்டவரை அநேகர் பேர் பலவீனமா இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரை வைரஸ், காய்ச்சல்கள், தொற்று நோய்கள் பரவி கொண்டு வருகிறது. ஆண்டவரே எவ்வளவு நாடுகள் தாராளமா அள்ளி வழங்கியது, ஆனால் அது போக வேண்டிய நபர்களுக்கு போய் சேரவில்லை ராஜா. ஆண்டவரே அந்த நிவாரண பணம் கூட யாருக்கு தேவை அவர்களுக்கு போய் சேரவில்லை ராஜா. இந்த ஜனங்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே அந்த நிவாரண பொருள்களையோ பணங்களையோ வழங்குகிற கிராம சேவகர் நீதி தவறாது ஆண்டவரே அவருடைய பணியை செய்யும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. ராஜா நீர் அவரோட பேசுங்க அப்பா. இது அரசு தாராளமாய் கொடுக்கிறது. அதை துணையா நின்று செயல்படுகிற துணை அரசுகள் அதை அப்பா அதை பாதி அவர்கள் கொள்ளையடிக்கிறார்களே தகப்பனே. இந்த ஜனங்களுடைய கண்ணீர் எல்லாம் மாற்றுங்க அப்பா. எத்தனையோ கடந்த வாரத்துல பார்த்தேன் ஆண்டவரே, 500க்கு மேற்பட்ட சோறு பார்சல் ரோட்டுல வீசப்பட்டு இருக்கிறது. ஜனங்களுக்கு தாராளமாய் கிடைக்கிறது ராஜா. இப்படி வீசுறாங்க. பாதி பேருக்கு சாப்பாடு இல்ல ராஜா. அதே போல நிவாரண பொருள்கள் கூட கொடுத்தவர்களுக்கு திரும்ப திரும்ப போகுது. அவர்கள் எங்களுக்கு போதும், எங்களுக்கு நிறைவா இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுக்கு கூட இருக்கிறது. எங்களுக்கு இத்தனையோ பேர் கொடுத்துட்டாங்க, கொண்டு போங்க, எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்றாங்க. அவ்வளவு பொருள்கள் கொடுத்தவர்களுக்கு கொடுத்து இல்லாதவன் சந்திப்பீராக. இனிமேலும் இப்படி ஒரு அழிவு எங்கள் தேசங்களை அசைக்காதபடி என் கர்த்தர் உதவி செய்யப்பா. எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் சர்டிபிகேட்ல இழந்திருக்கிறாங்க. முக்கியமான ஆவணங்களை இழந்திருக்கிறாங்க. 10 லட்சத்துக்கு அதிகமான ஆவணங்களை இழந்திருக்கிறாங்கப்பா. இப்படியாக சொந்த உடைமைகளை இழந்திருக்கிறாங்க, வீடுகளை இழந்திருக்கிறாங்க அப்பா. ஒரு சகோதரி தன் கணவனை 10 நாட்களாய் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு மண்ணுக்குள்ள இருந்து உயிரோடு வரமாட்டாங்க என்று காத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியாக இன்னும் 200 பேருக்கு மேற்பட்ட பிள்ளைகள் மண்ணுக்கடியில தேடிக்கொண்டிருக்கிறாங்க அப்பா. இந்த நிலைமையெல்லாம் நீங்கள் தேசத்துல வர
எங்க தேசம் பாதுகாக்கப்பட்ட பொருள்கள் பெண்கள் சரியான நபருக்கு கொண்டு சேர்க்க செபிக்கிறோம் ராஜா. இந்த நிர்மலா சகோதரியை அவருடைய குடும்பத்தை அவருடைய கணவர் பிள்ளைகளை ஆண்டவரே அவர்கள் செய்கிற கையிட்டு செய்கிற சகல காரியங்களையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறனப்பா. தேவரீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிங்க. ஊழியத்தின் எல்லைகளை பெருக செய்யுங்க அப்பா. இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த பழைய ஆண்டுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். இன்னும் அப்பா இன்னும் 2 வருடங்களில் ஆண்டவரே அவர்கள் புதியதொரு ஆண்டவரே வருடத்தை காண போகிறோம் ராஜா. புதிய வருடத்துல அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய விலை அவர்களுடைய இடங்கள் அவர்கள் செய்கிற தொழில்கள் அவர் ஊழியர்கள் எல்லாம் ஒரு புதிய பரிணாமத்துக்குள் கடந்து செல்லட்டும். புதிய பாதைகள் திறக்க இந்த விண்ணப்பம் நிறைவேற்றப்படவில்லை, இந்த காரியம் இன்னும் நடக்கலையே என்று எதிர்பார்த்த காரியங்கள் புதிய ஆண்டுக்குள்ள நடந்தேறும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே புதிய காரியங்கள் புதிய வாசல்களை திறந்து கொடுங்க. ஆவிக்குரிய காரியங்கள்ல இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துங்க. ஊழியத்துல எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நல்ல பலன் ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. யாருக்கும் பலவீனங்கள் சோர்வுகள் மன உளைச்சல் கஷ்டங்கள் இல்லாதபடி காத்து கொள்ளுங்க. மழை காற்று வெள்ளங்கள் இயற்கை அனர்த்தங்களில் இருந்து அவர்களை சுற்றியும் அவர்களை அந்த குடும்பத்தை நீர் தப்புவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. போக்கிலும் மரத்திலும் வாகன பிரயாணங்கள் ஆண்டவர் எல்லாவற்றிலும் கருத்தர் கூட இருக்கும்படியாக பொருளாதாரத்துல வளர்ச்சியை காணும்படியாக கையீட்டு செய்கிற சகல காரியங்களும் வளர்ச்சியை காணும்படியாக குடும்பத்தை முற்றிலுமாக உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமீன் ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் செல்வகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் திருச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதோடு நீங்க கலாசீலன் அவர்கள் குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அந்த குடும்பத்தை பொறுப்பேற்று காத்து நடத்த வேண்டும். பிள்ளைகளுடைய திருமண காரியங்களையும் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்த. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அருமையான சுவாமி நாளை பொழுதிலும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சுவாமி பரிசுத்த பாதத்தில் அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒருமனப்பட்ட ஆண்டவரே அப்பா சுவாமி எங்களுடைய ஆண்டவரே சுவாமி தேசத்துக்காக ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே சுவாமி சபைகளுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே நீ தந்த இந்த அருமையான தருணத்துக்காக உமக்கு நன்றி இயேசு சுவாமி. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த மாபெரும் சுலாக்கி உமது பிள்ளைகள் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா வேறு இடத்தில் விட உடைய சமூகத்தில் ஒரு நாள் ஒரு நிமிஷம் அது எங்களுக்கு மேலானதாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாளிலும் நேசப்பா உடைய பாதத்துல வருகிறேன் ஆண்டவரே. அப்பா சுவாமி தகப்பனே எங்கள் திருச்சபை விசுவாசிகள் ஆவியானவரே அப்பா ராஜா கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே சுவாமி தகப்பனே உலக போக்கில ஆண்டவரே விசுவாசத்தை தளர விட்டவர்கள் உடைய சமூகத்தை விட்டு ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே வழி விலகி ஆண்டவரே அப்பா தூர போய்கொண்டிருக்கிறார்கள். உமது அன்பை மறந்தவர்களாக நீர் செய்த நன்மைகளை மறந்தவர்களாக ஆண்டவரே அப்பா சுவாமி தகப்பனே மாம்சத்தின் விருப்பப்படி ஆண்டவரே ஐயா தகப்பனே சுவாமி உலகத்தில் ஆண்டவரே காரியங்களில மூழ்கி போய் இருக்கிறதை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா உங்க பிள்ளைகள் ஆண்டவரே சுவாமி உங்க சமூகத்துக்கு வரவும் ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களில பலப்படவும் ஆண்டவரே உடைய சத்தியத்துக்கு செவிக்கவும் ஆவியானவரே நீர் உதவி செய்தபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா இந்த சபையாகிய மனவாட்டி உமது வருகைக்கு ஆயத்தமாக கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்தை ஆண்டவரை கேட்பதற்கு சபையில ஆண்டவரே சுவாமி மக்கள் ஆண்டவரே திருச்சபை ஆண்டவரே சமூகத்தில் கிருபை செய்த ஆண்டவரை கரைப்பட்டவர்களாக ஆண்டவரை சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஐயா இறுதிய கண்கள் குருட்டாக்கப்பட்ட நிலைமையில ராஜா ஆண்டவர் சுவாமி ராஜா ஐயா உங்க சமூகத்தில் ராஜா ஐயா அத்தனை அடிமைத்தனங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலும்
நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் நீங்கி போகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. தகப்பனை எந்த காரியங்களிலும் ஆண்டவரே சுவாமி சிக்கப்பட்டு ஜீவிக்கிறவர்களோ இயேசுவின் நாமத்தினால் அந்த காரியங்கள் ஆண்டவரை விடுதலையாக ஆண்டவரே ஐயா தகப்பனை இயேசுவின் நாமத்தினால அறுத்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை ஆண்டவரே சுவாமி குடும்ப காரியங்கள் என்று ஆண்டவரை ஐயா உலக காரியங்களிலும் ராஜா பாரமான ஆண்டவரே சுவாமி உமக்குரிய காரியங்கள் உங்களுடைய இயக்கத்தை நீங்க காண்பித்தருளுங்க ராஜா. ஆண்டவரே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் படைத்து உருவாக்கி ஆண்டவரை உண்மை நமஸ்கரிக்கும்படியா எங்கள் வாழ்க்கையில ராஜா உனக்கும் மகிழ்வை தரும்படியால் நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரை. நீர் எங்களை சீர்படுத்திருக்கிறீர் ஆண்டவரை. நீர் எங்களை கொண்டீர் ஆண்டவரை. இந்த உலகத்தில் இருந்து ராஜா இந்த பாவ சேற்றில் இருந்து ஆண்டவரை எங்களை ரத்தத்தை கிரமமாக செலுத்தி உண்மை மகிமைப்படுத்தும்படியாய் உண்மை நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவரை அன்பை மறந்தவர்களாய் ஆண்டவரை உங்க சமூகத்தை விட்டு ஆண்டவரை சுவாமி மேற்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரை என்று சுவாமி ராஜாதி ராஜாவை ஐயா சபை காரியம் என்று சொல்லும் ஆண்டவரே சுவாமி கணக்கெடுக்காத இருக்கிறது ஏசப்பா. ஐயா ராஜாதி ராஜாவை ஜனங்களாய் மாற்றும் சுவாமி தகப்பனே எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்கிற காண்பித்தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே சுவாமி தகப்பனை காரியங்களை இழுப்புண்டவர்களாக இருக்கிற இலக்கத்தை காண்பித்தருளுங்க சுவாமி. அப்பா உங்க சபைகள் ஆண்டவரே உங்களுடைய அக்கினி பற்றி பிடிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. சபையின் வளர்ச்சிகள் ஆண்டவரை அதிகரிக்கப்பட வேண்டும். சபை வளர்ச்சிக்கு தகுந்த காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் கடைசி காலத்தில் நாவி என்று சொல்ல தேவை ராஜா. ஐயா ராஜாவே மாத்திரம் அல்ல ராஜா அநேக சுவாமி கத்தாவே ஐயா அந்த அக்கினி பற்றி பிடிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. ஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தை பாரமுள்ள ஆண்டவரே ஐயா பரிசுத்தாவின் தேசத்துக்காக ஐயா திறப்பில் ஜெபிக்கிற சுவின் நாமத்தினால இந்த ஆண்டவரே சுவாமி தகப்ப சபைகள் ஆண்டவரே ஐயா மங்கி பிடிக்க ராஜா சேர்ந்து பிடிக்க ஆண்டவரே அதனை பற்றி செயல்படுத்துவதற்காக ஐயா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சுவாமி தம்மிதமாக இருக்கிற சபைகள் செழிப்பதற்காக ஐயா இறகிற ஆண்டவரே ஐயா இந்த கடைசி காலத்தில் கட்டாவே இந்த காலத்தில் ராஜா சபை சத்தியம் தெரிந்த ராஜா அறிவிக்கிற மக்களை சேதர்படி சந்திக்கிறோம். சுகாரத்தை சத்தியத்தின் ஆண்டவரை தேசத்துக்கு சத்தத்தை தெளிக்கப்படுகிறவர்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே மனிதன் கூட அழிந்து போவதற்கு
ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விருப்பமா இருக்கிறதப்பா. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே ஐயா பணத்துக்காக நாமத்தினால் ஆண்டவரே ஆண்டவரே நாமத்தின் சபைகளில் நீங்கிட்டும் அப்பா. ஆண்டவரே சபைகளிலும் இருக்கிற ஐயா போராட்டங்கள் ஆண்டவரே பிரச்சனைகள் நாமத்தில் நீங்கட்டும் ஆண்டவரே. சத்துருவான ஆண்டவரே சுவாமி பிரச்சனைகள் ஆண்டவரே திசை திருப்பிருக்கிறதை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே நாமத்தினால் ராஜா யா சபை செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தரியாக வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வெளிப்பாடோடு சபைகள் செயல்படுத்த செய்வதற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யா ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும். தேவன் நாம மகிமை பெறும்படியாய் ஆண்டவரே திருச்சபைகள் பெருக வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நன்றி ராஜா. ஆண்டவரையும் சத்தியம ஜீவனமாக இருக்கிற ஆண்டவரே மிஷனுக்கும் மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த தேசம் ரட்சிக்கப்பட ஆண்டவரே சுவாமி சபைகள் ஆண்டவரை பயன்படுத்தப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. நன்றி ஆண்டவரே. ஆயத்தமாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. சகல சுவாமி காரியங்கள் கர்த்தருக்கு ஏற்ற ஆண்டவரே சபைகளாய் கர்த்தர் மாற்றும்படி செபிக்கிறோம். ஆமே நன்றி ஆண்டவரே. ஐயா சுயம் எங்கேயும் வெளிப்படாதபடி தேவ சித்தம் இந்த சபைகளை வெளிப்பட கர்த்தருக்கு செய்வீராக. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசப்பா. சுவாமி காரியங்களை செய்ய செய்ய போகிற காரியங்களுக்காக எமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே திட்டமிட்டபடி ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே சுவாமி ஆசீர்வாதம் கிருபை செய்ய ராஜா. ஆண்டவரே எந்த பிரச்சனைகளும் ஆண்டவரே கத்தத்தாமே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வதற்கு செபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க ஆயத்தமாக்கி கொடுக்கும்படியா செபிக்கிறோம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய நாம மகிமை பெறும்படியாக அந்த குடும்பத்தை ஆண்டவரே சுவாமி நிச்சயமாய் கர்த்தர் மாற்றி அநேக ரட்சிக்கும்படியாக கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமாக செபிக்கிறோம். கர்த்தாவே சந்திக்கும்படியா ஜபங்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரை ஆசீர்வதிங்க அப்பா, வழி நடத்துங்க சுவாமி. ஜன சிஸ்டர் காய்ச்சோம் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரை தகப்பன் ராஜா சித்தத்தை கொண்ட மகன் ஆண்டவரை ஐயா சுவாமி தகப்பனை என் தேவன் ராஜா பேச வேண்டியது தேவன் நிராப்படியாக ஆசீர்வதித்து ராஜா ஆண்டவரை லட்சங்கள் மத்தியில கர்த்தர் பயன்படுத்துகிறதுக்காக உனக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை. அப்பாவுடைய ஆண்டவரை சகல சந்திங்க ஆண்டவரை. ஆண்டவரை சுவாமி சொந்தமான கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரை. நீங்க எல்லாம் ஆண்டவரை கர்த்தர் செயல்பட கர்த்தர் கிருபை செய்தவங்க சங்கமம் நன்றி ராஜா. தீர்மானத்தின்படி நீர் அழைத்திருக்கத்தக்க தேவ கிருபையும் நிலைப்படுத்தும்படி செபிக்கிறோம் ஆண்டவரை. நாமத்தை ஆண்டவரை இந்த உலகம் சாற்றும்படியா கர்த்தர் ஆண்டவரை குடும்பத்துக்காக எனக்கு நன்றி ராஜா. எத்தனையோ மக்கள்
இந்த சத்தத்தை கேட்டு நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ரட்சிக்கப்படும்படியாக தரிசனங்களை நோக்கங்களை திட்டங்களை கொடுத்து கர்த்தர் ஆண்டவரை மென்மேலும் வலுப்படுத்தி ஆண்டவரை ராஜ்யத்துக்குரிய காரியங்களை செயல்பட சொல்லிக்கிறேன். சீர்வதிங்க ராஜா, ஆண்டவரே சுவாமி உம்முடைய ஆண்டவரே ராஜா, இந்த குடும்பத்தோட கண்டிப்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த ஆண்டவரே கொண்டிருக்கிற குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்க பேருக்கு சந்தித்தருளுங்க ராஜா. நீங்க சந்தித்தருளுங்க ஜெபிக்கிறோம். நாங்க சொல்லும் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய விருப்ப சித்தப்படி செய்தருங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால என்னை தரை மட்டும் தாழ்த்தி இந்த நாமத்தை வைத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன் சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் கூட இருப்பாராக. நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த நாட்களிலே எங்கள் தேசத்தை மருத்துவத்துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அங்கு வியாதிகள் வேதனைகள் பெருகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சகோதரி செல்வகுமாரி தியாகராஜா அவர்கள், அவர்களுடைய ஊழியங்கள், அவர்களுடைய சபைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பேற்று ஆசீர்வாதத்தோடு அவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி, அவர் ஆசீர்வாதத்தோடு ஊழியங்களை செய்ய கர்த்தர் பலன் கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்தும். ஆமாண்டவரே, அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அருமை ரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். தேவா, நீர் பெரியவரப்பா, நீர் அற்புதரப்பா, நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தரப்பா, எங்களுக்காக வந்த இம்மானுவேலரப்பா. தேவனே, இந்த நாட்களிலே ஆண்டவரே, உலகமெங்கும் ராஜாவே உம்மை நினைவு கூறுகிறதப்பா. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் ஆண்டவரே. இருந்தும் ஆண்டவரே அப்பா, உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவரே நீர் தாமதித்து இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, இந்த நாட்களிலே குடியும் கொண்டாட்டமும் ஆண்டவரே அப்பா, இயேசுவே அப்பா, எத்தனையோ விதங்களிலே ஹாலிடேஸ் என்று சொல்லி கொண்டாடுகிற இந்த நாட்களிலே உம்மை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு விசை ஒவ்வொரு இருதயங்களையும் நீர் பண்படுத்தி பயன்படுத்தி நினைவு கூறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சில பிள்ளைகள், சில குடும்பங்கள், சில நாடுகள் கவலையிலும் துக்கத்திலும் வேதனையிலும் உண்டு ராஜா. தேவனே, அவர்களை நீங்க சந்தியுங்கப்பா. இந்த யுத்த நாடுகளை, யுத்தம் நடந்த நாடுகளை தேவனே நீர் ஒரு விசை இந்த நாட்களிலே கண்ணோக்கி பார்த்து எந்த விதத்திலே நீர் சந்தோஷம் சமாதானம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமோ, ஏனென்றா நீர் சமாதான பிரபுவாக வந்தவர், இம்மானுவேலராக வந்தவர் அப்பா, ராஜாதி ராஜாவாக வந்தவர் அப்பா. ஆண்டவரே, வெளிச்சத்தை கொடுக்க வந்தவர் அப்பா. ஆண்டவரே அப்பா, இவ்வளவும் ஆண்டவரே அவர்களுக்கு நிறைவாய் கிடைக்க, அந்த குடும்பங்களுக்கு தேசங்களுக்கு நிறைவாய் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எப்படியாயினும் உம்முடைய நாமம் இந்த நாட்களிலே மகிமைப்பட வேண்டும், உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். உம்முடைய நாமம் ஆண்டவரே மேலான நாமம் என்று ஆண்டவரே ஜனங்கள், தேசங்கள், கண்டங்கள் யாவும் உயர்த்தப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இலங்கை தேசத்திற்காக வருகிறோம். எல்லாம் அறிந்த தகப்பன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய இலங்கை தேசத்திலே இருக்கிறதான எல்லா விதமான சகல காரியங்களும், சகல பலவீனங்களும், சகல ஏமாற்றங்களும், சகல அழிவுகளும், சகல எல்லா ஆத்துமாக்கள், சொத்துக்கள், வீடுகள், கிராமங்கள், நிலங்கள், இப்படியாக எத்தனையோ விதம் அழிய வேண்டியதோ அழிந்தே போய்விட்டது தகப்பனே. இதற்கு பின்பு ராஜா இவர்களுக்கு எவ்வளவோ நோய்கள் ஆண்டவரே அப்பா. தகப்பனே, எத்தனையோ விதங்களிலே பலவீனங்கள் நிறைந்து போயிருக்குதப்பா. இந்த பாக்டீரியாக்கள் ஆண்டவரே, வைரசுகள் ஆண்டவரே அப்பா, இந்த எத்தனையோ கிருமிகள்
ஆண்டவரே அப்பா, மிருகங்களினாலே, பறவைகளினாலே, ஆண்டவரே நுளம்புகளினாலே வருகிற எத்தனையோ பலவிதமான நோய்கள் அப்பா இவர்களை வாட்டுகிறதப்பா. ஒழுங்கான வீடுகள் இல்லாமலுக்கு தத்தளிக்கிறார்கள் அப்பா. பரிசுத்த ஆண்டவரே, ஒரு சுத்தமான தண்ணி கிடைக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் அப்பா. தேவன் தாமே இவர்களை ஆண்டவரே பொறுப்படுத்து இவர்களை கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்திலே கெஞ்சி கேட்கிறோம். ஒரு விசை மன்னிங்கப்பா, மன்னித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மன்னிக்க தக்க பெரிய பிரபு அப்பா. இவர்கள் செய்த காரியங்கள் ஆண்டவரே, அறிந்தும் அறியாமலும் செய்த காரியங்கள், உமக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட விக்கிரக தோப்புக்கள், பாகால்கள், ஆண்டவரே மேடைகள் எல்லாம் எத்தனையோ உண்டுதான் ராஜா. அதற்காக ஆண்டவரே இவர்களை மன்னித்து, நினிவே பட்டணத்துக்கு இறங்கின தெய்வமே, எங்களுடைய பட்டணங்களையும் தேசத்தையும் தீவையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இனிமேலும் ஆண்டவரே இவர்கள் நோயினாலே பாதிக்கப்படாதபடி உம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலும் உம்முடைய கரத்தினாலும் இவர்களை தூக்கி விடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கொருவராக நாங்கள் பரிந்து பேசுகிறோம். எங்களுடைய ஜனங்கள்லாம் ஆண்டவரே, ஆனாலும் உண்மை அறிந்தும் இன்னும் பாரம்பரிய கட்டுகள், பாரம்பரியமான காரியங்கள் ஆண்டவரே, விக்கிரக ஆராதனைகள், விக்கிரக கட்டடங்கள், தோப்புக்கள், மேடைகள், ஆண்டவரே பால்கால்கள், ஆண்டவரே பலிகள் என்று எத்தனையோ செய்கிறார்கள் அப்பா. இயேசுவே, நீர் அருவருக்கத்தக்க காரியங்கள் அப்பா. விசை மன்னித்து இவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இவர்கள் இப்ப படுகிற பாட்டிலே தத்தளிக்கிற நேரத்திலே நீர் அற்புதராக அதிசயமாக உம்மை வெளிப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, மருத்துவர்களுக்காக, வைத்தியசாலைக்காக, மருந்துகளுக்காக, தாதிமார்களுக்காக, நோயாளிகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. குழந்தைகளில் இருந்து வயது போனவர்கள் மட்டும் உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். இந்த நாட்களிலே இவர்களை பார்க்கிறதா அல்லது கற்பணிப்பு பெண்களை பார்க்கிறதா, மற்ற நோயாளிகளை பார்க்கிறதா என்று தெரியாதபடி ஆஸ்பத்திரி ஆண்டவரே மிகவும் அலக்களிக்கப்படுகிறதை காண்கிறோம், கேட்கிறோம் அப்பா. தேவன் தாமே இந்த மருத்துவத்துறையில இருக்கிறதான ஆண்டவரே தாதிமார்களுக்காக, ஆண்டவரே டாக்டர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே அவர்களுக்கும் நல்ல ஞானத்தை, ஆறுதலை, பொறுமையை கொடுத்து நோயாளிகளை அன்போடும் பண்போடும் அரவணைப்போடும் காண, பார்க்க, கேட்க ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மருந்து வகைகளை தாராளமாக கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உணவு வகைகளை ஆசீர்வதிங்கப்பா, குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா, கர்ப்பிணி பெண்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எத்தனையோ விதமான பலவிதமான கொள்ள நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள் கூட உண்டு ராஜா. அவர்கள் கூட பயப்படுகிறார்கள் அப்பா. தேவன் தாமே இந்த தத்தளிப்பின் நேரத்திலே ஆண்டவரே, இந்த நிமிடத்திலே ராஜா அவர்களுக்கு நீர் பரிகாரியாகிய கர்த்தராக நீர் வந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இயேசப்பா, நீர் கர்த்தாவே யாத்ராமத்திலே சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகள், கட்டளைகள், நியமங்களை பின்பற்றினால் ஆண்டவரே எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த ஒரு கொள்ள நோயின் நான் வர விடேன் என்று சொல்லி, அப்படியாக எங்களுடைய ஜனங்களை ஆண்டவரே அப்பா ஒரு விசை மன்னித்து எத்தனையோ விதமான கொள்ள நோய்களும், கொடிய நோய்களும், இழப்புகளும், வேதனைகளும் ஆண்டவரே அப்பா தாப்பனே, இந்த ஆஸ்பத்திரிமாரிலே படுகிற பாடுகளும் அவர்களுக்கு நேரம் கிடைக்க முடியாதபடி தத்தளிக்கப்படுகிறார்கள் அப்பா. தேவன் தாமே இந்த ஆண்டவரே நேரத்திலே நீங்கள் சேனைகளாக, தூதர்களாக, பணிவிடை ஆவிகளாக ஒவ்வொரு நோயாளிகளோடும் இருக்க வல்லவர் நீங்க தான் ஒருவர் அப்பா. இயேசு என்ற நாமம் மேலான நாமம், பரம வைத்தியராகிய நாமம். தகப்பனே, இந்த வேளையில அந்த கர்த்தாவே குடும்பங்களையும், பிள்ளைகளையும், குழந்தைகளையும், ஆண்டவரே வயோதிபர்களையும், ஆண்டவரே அப்பா கர்த்தாவே திக்கற்ற பிள்ளைகளையும், ஆண்டவரே வலது குறைந்த பிள்ளைகள் அநேகம் அப்பா, அவர்களை நீங்கள் போஷித்து வழிநடத்தி சுகம், பலன், ஆரோக்கியம் கொடுத்து உடைய நாமத்திலே ஆண்டவரே இவர்கள் விடுதலை பெற, ரட்சிப்பு பெற, சுகம் பெற ஆண்டவரே அப்பா வெளிச்சத்தை காண, சமாதானம் கிடைக்க, சோர்வுகள் நீங்க ஆண்டவரே, பலவீனங்கள் நீங்க. சில பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இன்னும் நிறைவான உணவு கிடைக்கவில்லை, நிறைவான உடை கிடைக்கவில்லை, நிறைவான மருந்துகள் கிடைக்கவில்லை அப்பா.
தகப்பனே, இந்த தேசத்தை நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரே அப்பா இந்த மருத்துவ துணைக்கும் இன்னும் பணங்களை கொடுத்து அவர்களை ஆண்டவரை போஷித்து வழிநடத்தி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நோயாளிகளுக்கு என்னென்ன வேணுமோ அதுகளை ஆண்டவரே ஆஸ்பத்திரி கண்டு அன்போடு பண்போடு அரவணைப்போடு அவர்களை ஆற்றி தேற்றி நோயை குணமாக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே பட்சபாதம் பாராதபடி உயர்வு தாழ்வு பணக்காரன் ஏழை ஆண்டவரே தமிழ் சிங்களம் முஸ்லிம் பரங்கி என்று பாராதபடி எல்லாருக்கும் எல்லாம் ஆகிய தேவனே இவர்களும் அப்படியாக அன்புள்ளவர்களாக இருந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அரவணைத்து நேசித்து உம்முடைய நாமத்தினாலே அவர்களை அரவணைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, தேவ ஆவியினாலே நிரப்புங்க ஆண்டவரே. நிதானத்தோடு ஊகித்து நடக்கிற கிருபையை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அருளுங்க ராஜா. தகப்பனே இயேசுவே, இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான அசுத்த காரியங்கள் இனிமேல் வராதபடி இவர்களுக்கு ஆண்டவரே ஒரு விழிப்புணர்வை சத்தியத்தை ஆண்டவரே கர்த்தாவே இவர்களுடைய இருதயத்திலே ஊற்றப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவன் தாமே இந்த குருட்டாட்டங்கள் மன கடினங்கள் பரம்பரை பாவ சாபங்கள் பரம்பரையாக கொண்டாடப்படுகிற விக்கிரக தோப்புக்கள் எல்லாம் அழிந்து நொறுங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் அழிந்து போவதாக அன்றைக்கு நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணினீர் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை பிரித்தெடுத்தீர் ராஜா. அதே போல அப்பா பிள்ளைகளை நீங்க பிரித்தெடுத்து ஆண்டவரை வழி நடத்தி சுகப்படுத்தி பலப்படுத்தி சமாதானப்படுத்தி ஆண்டவரை ஆரோக்கியம் வர பண்ணி நீர் செய்ய போறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். விஷயங்களை தாழ்த்தி இருதயத்தினாலே கேட்கிறோம். நீர் செய்ய போற சகல காரியங்களுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையிலுமாக நாங்கள் இந்த வருஷ கடைசியிலே வந்திருக்கிறோம். இவ்வளவு காலம் நேரங்களை வழி நடத்தின தேவனே உமக்கு நன்றியப்பா. அதே போல ஆண்டவரே ராஜா செல்வகுமாரி குடும்பத்தையும் கணவரையும் குடும்பத்தையும் சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அழைக்கப்பட்டவர்கள் அப்பா, இந்த அழைக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே இன்னும் உமக்காக எழுந்து பிரகாசிக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே, உலகத்திலே நாளை இந்த அடுத்த நிமிடம் அடுத்த செகண்ட் என்ன நடக்குது என்று தெரியாத வண்ணம் உலகம் வந்து விட்டதப்பா. ஆனாலும் இந்த குறுகிய காலத்தில் இவர்கள் செய்யப்படுகிறதான ஊழியங்களை கர்த்தாவே நீங்கள் பல மடங்காய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ராஜா. இப்படியே கர்த்தாவே என்னென்ன ஊழியங்கள் என்னென்ன வகையிலே செய்கிறார்களோ அந்த இடங்களிலே நீர் முன்னின்று ஆண்டவரே கர்த்தாவே வழி நடத்தி அதிலே ஊகித்து நடத்த தேவ ஆவியினால் இவர் குடும்பங்கள் கணவன் மனைவி கர்த்தாவை நிரப்பப்பட தேவன் கிருபை செய்வீராக. உங்களுடைய பிரசன்ன பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். நல்ல வெள்ளத்தை கொடுங்கப்பா, நல்ல மான் கால்களை கொடுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இவர்களுக்கு முன்பாக நிற்கிறதான கரடு முரடான பாதைகள் கோணலானவைகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக்கி சமமாக்கி எல்லாவற்றையும் நிற்பாவே உங்களுடைய கிருபையினாலே இவர்களுக்கு முன் சென்று ஆண்டவரே பாதைகளை திறந்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக இவர்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் இருக்கிறதான பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. இன்னும் அப்பா அன்பும் பலனும் தெளிந்த புத்தியினாலும் நிரப்புங்க ஆண்டவரே. இவர்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வீட்டையும் வாகனங்களையும் சபையையும் ஆண்டவரே குடும்பத்தையும் கணவன் மனைவியை அப்பா நீங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அடைத்து பாதுகாத்து இன்னும் பலுகி பெருகி ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை சுவிசேஷமாக ஆண்டவரே அன்போடு கர்த்தாவை பணிவோடு நீர் கொடுக்கிற ஞானத்தோடு ஆண்டவரே நீர் கொடுக்கிற பெல்லத்தோடு நீர் நிரப்பப்படுகிற பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு உம்முடைய ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே எந்த இடத்திலே நின்று இவர்கள் செய்கிறார்களோ அந்த இடத்திலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் இவர்களை நிரப்பப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. நிறைவான வெளிப்பாடுகள் அற்புதங்கள் அடையாளங்கள் ரட்சிப்புகள் வர கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. நீர் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய கரத்திலே இவர்களை மறைத்து வைத்து பாதுகாத்து செட்டையின் மறைவிலே வைத்து ஆண்டவரே அப்பா
வழி நடத்த உதவி செய்யுங்கப்பா. உமக்கு இவர்களுக்கு முன்பாக உம்முடைய தேவ தூதர்கள், பணிவிடை ஆவிகள், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆவியின் நிறைவு இவர்களை நிரப்பப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு, மாமிசத்துக்கு, வீட்டுக்கு பொருள் தேவைகளை நீங்க சந்திங்கப்பா. அது பண தேவையா இருக்கட்டும், இயேசுவே இருப்பிடமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து, ஆண்டவரே இவர்களுக்கு வேண்டிய தேவைகளையும் கொடுத்து நீர் கர்த்தாவை ஆசீர்வதிக்க வேண்டுமாக. இந்த வருஷத்திலே கடைசி நாட்களிலே நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொருவரையும் இதிலே ஜெபிக்க வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் செய்ய போறதற்காக நன்றி அப்பா. நீ தரப்போற பலத்துக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. இன்னும் நாங்கள் ஜெபிக்க மறந்த காரியங்களை நீர் நினைவு கூறுவீரப்பா. அதுகளை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்களுக்கு ஜீவனை தந்த நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். குடும்பங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். யுத்த நாடுகளை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் வந்து ஜெபித்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக எங்கள் ஜெபத்தை எத்தனையோ முறை கேட்டிருக்கிறார். நாங்கள் எத்தனையோ ஜெபங்களை வைத்திருக்கிறோம். அதை கேட்டு எங்களுக்கு பதில் தந்திருக்கிறார். வியாதிகள் குணப்பட்டிருக்கிறது, வேதனைகள் அகற்றப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அப்பாங்கள் மத்தியில் இந்த நன்றி நன்றி ராஜா. நன்றி எந்தவனே நன்றி ராஜா. தேவனே இஸ்ரவேலின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, இஸ்ரவேல் மக்களை இந்த மக்களையும் அக்கறை இந்த தேவனே கிருபை செய்யுங்கப்பா. இந்த தேவனே இஸ்ரவேல் மக்கள் அப்பா, இந்த தேவனே அப்பா பிதாவே எல்லாம் ஆவியானவர் அல்ல தேவனே பிதாவே தரிசன மூலம் பேசுங்க ஆவியானவரே. ஓ நன்றி நன்றி ஐயா, நன்றி அப்பா. இம்மட்டம் தேவனேசரே தொடர்ந்து வந்த தேசத்தை நீங்கள் விட்டு சமாதான தேசத்துக்கு மக்களுக்கும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதம் இஸ்ரவேல் மக்களுக்கு அவனை 1000 அப்பா பிதாவே. இந்த தேசத்துக்கு மக்களை அப்பா ராஜாவே தேவனே, தேவனே எல்லா மத கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள் ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்களப்பா, ஐக்கியத்தின் ஆவியை கொடுங்க, அன்பின் ஆவியை கொடுங்க, ஒருவரத்தின் ஆவியை கொடுங்களப்பா பிதாவே. பூமி உள்ள அனைத்து சித்தமின் இயேசு ராஜாவின் தேவனே, தேவனே அனைவரை மனம் திரும்ப காத்துக் கொண்டிருக்கிறீங்க ராஜாவே. நீங்கள் உருவாக்கின மக்கள் அப்பா பிதாவே, ஒருவராக செய்யக்கூடாது. கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுங்கப்பா. அக்கிரியை போடுங்கப்பா பிதாவே. அக்கிரியை போட வந்தேன்னு சொன்ன தேவனே,
ஊற்றுங்கப்பா பிதாவே, மாம்சமான யாவர் மேலும் தேவனே. நன்றி பரிசுத்தாவியானவரே. அதே போல் யுத்தம் நடக்கிற ஒவ்வொரு தேசங்களையும் தேவனே, இஸ்ரவேல் தேசத்திலே நீங்கள் சமாதானத்தை கொண்டு வந்ததற்காய் நன்றி அப்பா. அழிவிலிருந்து நன்றி. அதே போல் தேவனே, யுக்ரைன் தேசத்தை ரஷ்யா தேசத்தை பொறுப்படும் ஐயா என் தேச ராஜாவே. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற தேவனே பிதாவே, அந்த சமாதான உடன்படிக்கை ஐயா இயேசு ராஜாவே, சமாதான பிறகு நீ அப்பா மகிமை நாவியானவருடைய மகிமை பிதாவே, இணைந்து தேவனே சமாதானத்துக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்பா பிதாவே. உங்களுடைய ஊற்றுங்க, உங்களுடைய அக்கிலியை போடுங்க, புதிய இதயத்தை கொடுங்கப்பா, கொடுங்கப்பா பிதாவே. கொடுங்கப்பா பிதாவே. மாம்ச கிரிகள், மாம்ச சிந்தைகள் எல்லாம் வெளியேறுவதாக, பிசாடைய கிரிகள் வெளியேறுவதாக, உலக கிரிகள் வெளியேறுவதாக என்பவனே. எல்லாம் அந்த கிறிஸ்துடைய ஆவியல் பரிசுத்தமுடைய ஆவியல் வெளியேறுவதாக. அந்த இடத்தை உடைய பரிசுத்தாலே மூடிக்கொள்ளுங்க, சிந்திய பொறுப்புங்க, நாவுகளை தொடங்கப்பா பிதாவே. சமாதானத்தை நோக்கி பேசத்தக்கதாக கிருபை செய்யுங்க ஆவியானவரே. நீங்கள் ஆளுக சேர்ந்த இடத்தை யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் தேவனே சமாதானத்தை கொடுங்களப்பா பிதாவே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல என்பதை உணரத்தக்கதாக உணர்வுள்ள ஆவிய கொடுங்களப்பா பிதாவே. உம்முடைய மாத்திரம் ஆகும் என்பதை உணரத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க. மலக்கங்களை திரவங்கள் அப்பா பிதாவே, ஆயுதங்களால் அல்லப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தை என்பதை இந்த மக்களை உணர்த்தக்கதாக கொடுங்க. ஓ கல்லான இதயத்தை எடுத்து சரியான இதயத்தை கொடுங்களப்பா தேச தலைவர் அதிகாரிகளுக்கு அப்பா பிதாவே. அரசு மூடுங்கப்பா தேசத்தை, ரஷ்யா தேசத்தை மூடுங்கப்பா பிதாவே. பட்சபாதம் இல்லாத தேவனப்பா பிதாவே. நன்றி அந்தவனே சோஸ்திரம் ஐயா. ஒவ்வொரு தேசங்களை நீங்கள் செய்யுங்க. ஒவ்வொரு தேசங்களிலே வருவதாக, தேசங்களிலே வருவதாக, உங்களுடைய சித்தம் மாத்திரமே ஒவ்வொரு தேசங்களிலே நிறைவேறுவதாக என்பவனே. சத்திய வார்த்தை தேசமெங்கும் அறிவிக்க செய்யுங்க அப்பா பிதாவே. சர்வ சிருஷ்டிக்கும் உங்களுடைய சுவிசேஷம் அறிவிக்க கிருபை செய்யும் ஐயா. தேசங்கள் உங்களுடைய வார்த்தையிலே கட்டப்பட கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேளண்டு எரேமியா 22ஆம் அதிகாரம் 29ஆம் சொன்னீங்கப்பா பிதாவே. இந்த தேசத்து மக்கள், தேசத்தாளர் தலைவர், தேசத்து அதிகாரிகள் உம்முடைய வார்த்தையை கேட்க கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. சொல்லுங்களப்பா பிதாவே. நீங்க சொல்லாகும் கட்ட நிற்கும் அப்பா பிதாவே. சமாதானம் உண்டாகும் என் தேவனே பிதாவே. தேவனே இந்த வருஷம் முழுவதும் ஐயா நீங்கள் பார்த்தீங்களப்பா தேசங்களை. தேவனே கடந்து வர போற புதிய வருஷத்திலே சமாதானத்தின் தேவனே ஒவ்வொரு தேசங்களுக்கும் நீங்கள் சமாதானத்தை கொடுக்க நன்றி அப்பா பிதாவே. இந்த மனக்கண்கள் நன்றி அப்பா பிதாவே. வானத்திலும் பூமியிலும் அப்பா அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் காண்பிக்க போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி நன்றி. நாம் யாவுமே கிருஷ்ணகத்தன் அறிக்கை செய்ய போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. வானம் பூமியும் நன்றி ராஜாவே. உச்சமையா உம்முடைய ஆவியை மாம்சமான யாவர் மேல் உம்முடைய அக்கிரியை போடுங்கப்பா மாம்சமான யாவர் மேலும் தேவனே. தேவனே சங்கம மூலியத்தை புறப்படும் அப்பா பிதாவே. துவங்கின காரியம் அப்பா பிதாவே. நீங்கள் ஆரம்பித்த காரியம் அப்பா பிதாவே. ஆவியானவரே நீங்கள் ஆரம்பித்த காரியம் அப்பா மாற்றதுக்காக நன்றி அப்பா பிதாவே. இதுல இணைந்திருந்தவனே பிதாவே. இந்த வருஷமாக இணைந்திருந்தவனே பிதாவே. இணைந்த குடும்பங்களையும் அப்பா பிதாவே பரிசுத்தரத்தாலே மூடிக்கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. இந்த 25ஆம் ஆண்டு வரை ஐயா பாதுகாத்த தேவனே, 26ஆம் ஆண்டிலே தேவனே பிதாவே அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்யுங்க அப்பா பிதாவே. சந்ததி சந்ததியாய் சந்தானம் சந்தானமாய் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க அப்பா பிதாவே. செய்ய அந்த கல்வாரி அன்பனாலே இருதயங்களை நிரப்புங்கப்பா. புதிய கொடுங்களப்பா பிதாவே. செய்யுங்க நிரப்புங்கப்பா. குடும்பங்கள் பரிசுத்த வார்த்தையை கட்டுங்கப்பா பிதாவே. பரிசுத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க.
அக்கிரமங்கள் இயேசுவே பரிசுத்த கழுவுங்கப்பா பிதாவே, மன்னிங்கப்பா இயேசு ராஜாவே தேவனே பிதாவே, தேவனே பிதாவே, முழு தேடுதவனை கிருப செய்யுங்கப்பா, குடும்பங்களை கட்டுப்பட கிருப செய்யுங்கப்பா பிதாவே, ரட்சிக்கப்பா பிதாவே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால் குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அவனே சோசம் ஐயா. சகல நோய்கள் வியாதிகள் குடும்பங்களாக வியாதிகள் வெளியேறுவதாக நாமத்தில் குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக பரிசுத்த ரத்தத்தை பூசுகிறேனப்பா பிதாவே. பாதுகாத்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளையும் தேவ சமாதானம், தேவ சுகம், தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய ஆசீர்வாதம், விடுதலை உண்டாவதாக இயேசு ராஜாவே. உம்முடைய வரங்களினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலேயும் உம்முடைய கனியினாலே நிரப்புங்கப்பா. கனி கொடுப்பதற்கு அழைத்த தேவனே பிதாவே, கனி கொடுப்பவர்களை மாற்றுங்கள் இயேசு ராஜாவே. நன்மை சேவலாய் சுற்றி திரியத்தக்கதாகவும் பிசாசுகளை திரட்டத்தக்கதாகவும் நோய்களை சுகப்படுத்தத்தக்கதாகவும் உம்முடைய வரங்களினால் வல்லமையினால் அபிஷேகத்தால் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புங்கப்பா பிதாவே. உம்முடைய சமூகம் எனக்கு முன் செல்வதாக தடைகளை நீக்கி போடுற தேவனை நீங்க முன் செல்லுங்களப்பா பிதாவே. இந்த குடும்பங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாய்க்காதே போவதாக, பிசாசாரம் வெட்கப்பட்டு போவதாக தேவனே பிதாவே. பரிசுத்த ரத்தத்தாலே ஒவ்வொரு குடும்பங்களையும் மூடி பாதுகாத்து ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. வேண்டுகோள் ஜபங்கள் சோஸ்திரங்கள் யாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். எங்கள் சுபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. எந்த நாளும் எங்களோடு வந்து இணைந்து ஜெபிக்கிறவங்களோட ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் தந்திருக்கிறார். அநேக காரியங்களை ஜெபித்து பதில் தந்திருக்கிறார். அதை கர்த்தரை நானும் ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி நன்றி பிரதர். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிப்பார் உங்களை. நாங்கள் ஆயரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தேசத்தின் வாழ்வுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் அவர்களுடைய ஊழியங்கள் இந்த நாட்களில் குணப்படும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அதோடு கூட டொனால்ட் பிரதர் அவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அவர்களுடைய ஆசீர்வாதங்கள், அவர்களுடைய வல்லமைகள் தேவன் நிலை ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சி பெருக்கங்கள் பெருக கர்த்தர் உதவி செய்யணும். சபையிலும் கூட அவர்கள் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த இரவு வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்து மக்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நீங்க மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே ஊழியம் செய்கிற பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா ஊழியக்காரர்கள் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யுங்க. அநேக இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க அநேக பிள்ளைகளை ரட்சிப்புகளாய் கொண்டு வர தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை தேசத்திலே செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு ஆத்மாவும் அழிந்து போகாத படிக்க கர்த்தாவே எல்லா ஜனங்களும் ரட்சிப்புகளாய் வர தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா விக்கிர ஆராதனையிலே கட்டுண்டு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு வேண்டிய சுவிசேஷ வார்த்தைகள் கர்த்தாவை சென்றடைய பலி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே அநேக சுவிசேஷர்கள் மிஷனரிகளை தேவன் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்திலே இருக்கிற ஒரு ஜனமும் கர்த்தாவே அப்பா வீணா அழிந்து போகாத படிக்கு கர்த்தாவே அவர்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைய நாளிலே அநேக தேவைகளோடு இருக்கிறாங்க தகப்பனே. எல்லா காரியங்களையும் தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் தேவன் நீங்க நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிரதற்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
மகன் செய்யற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஊழியத்திலே எந்த தடைகளும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு வேண்டிய நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கொடுங்க கத்தாவே. அப்பா எங்கெல்லாம் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களோ அங்க எல்லா ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மகனை கொண்டு கத்தாவே இது பெரிய ஒரு அறுவடையை தேவனை கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய சபையில கத்தாவே இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்திங்க. குடும்ப தேவைகள் கத்தாவே கையின் பிரயாசைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அநேக தேசங்களுக்கு சென்று அப்பா சுவிசேஷத்தை அறிவிக்கிற மகனாக தேவன் ஒரு மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம் மகனோடு கூட இருங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உடைய தேவ அன்பு மகனோடு கடந்து வர்றதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. உடைய தேவ பிரசன்னம் இறங்குறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா மகனுடைய எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க கத்தாவே. அப்பா கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கத்தருக்கே சொந்தமாகும் என்ற வார்த்தையின்படி கத்தாவே. அப்பா மகன் எங்கெல்லாம் செல்றாங்களோ யாருக்கெல்லாம் அறிவிக்கிறாங்களோ கத்தாவே அவங்க எல்லாம் ரட்சிப்புக்குள்ளாய் வரணும். இந்த கடைசி நாட்களிலே கத்தாவே அநேக அறுவடையை காண தேவன் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. அவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, எல்லா தேவைகளை சந்திங்க. அநேக உதவும் கரங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. எங்களுடைய சங்கமம் வானொலியும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதுல கடமை புரிகிறதான கட்டாய எல்லா சகோதர சகோதரிகளையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை. அவங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க, எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா இந்த இன்டர்நெட் தடைகளும் வராதபடிக்கு கத்தாவே தேவன் கிருபையை செய்யுங்க தகப்பனே. அப்பா அந்த வானொலியிலே போகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அந்த ஜெப நேரத்தை தேவன் கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை. கர்த்தாவே எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. மட்டுமாய் நடத்தின எபினேசரே உமக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரை. காலம் எல்லாவற்றிலும் தேவர்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. அப்பா உயர்த்தி ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சங்கம வானொலிக்காய் தேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கக்கூடிய ஒரு தரிசனத்தை நீர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த வருஷம் முழுக்க எங்களை ஆண்டவரே நடத்தி வந்தீரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் துதியால் எல்லாம் மக்கு நீராய் நீத்தியாய் செய்தீரே ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஐரீனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளையோட குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறேன், வீட்டுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பிள்ளை செய்யற ஊழியங்கள் கர்த்தாவே, பிள்ளைக்கு இருக்கிற எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தினால் நிறைவாக கர்த்தாவே தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தாவே பிள்ளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த ஆண்டு ஆண்டவரே கர்த்தாவே மண்டையிலே வந்து நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் பாராட்டின அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறேன் ஐயா. இந்த வருஷம் முழுக்க கர்த்தாவே தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நீர் எங்களை வழிநடத்தி வந்தீர். எங்கள் ஜெபங்களை கேட்டீர் ஆண்டவரே. எங்களுக்கு அநேக வெளிப்பாடுகளையும் தந்தீர் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே ஏன் நினைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்க ஒரு ஆற்றலையும் கிருபையும் கொடுத்தீர் ஆண்டவரே. தேவ பலத்தை கல்லெட்டீர் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் அவர்கள் தேவைகள் வாஞ்சைகள் இந்த பண்டிகை நாட்களிலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்திலும் வாழ கர்த்தாவே. பிள்ளைகளோடு ஆண்டவரே குடும்பங்களோடு சந்தோஷமாய் இருக்க கர்த்தாவே. பிள்ளைகளின் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்.
சகலதும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே சகலதையும் வழி நடத்தும் ஆண்டவரே. வராத பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. வினோவுக்காய் மகளுக்காய் செபிக்கிறேன். அவர்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் காண்கிறீர் அப்பா. எல்லாவற்றிலிருந்தும் பிள்ளைகளை விட்டுதலை ஆக்குன்றான் அக்கா. குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. நீ கண்ணோக்கி பாருமையா குணாவை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அந்த சகோதரன் வந்து செபிக்கிற அந்த ஜெபங்களுக்காய் நன்றி சொல்லுகிறேன். என்ன நாங்கள் பெயரை மறந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் நினைத்தது ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே இன்று என்னாலே ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து முடிவரை ஆவியானவரை எல்லாரையும் நடத்தினீர். ஜெபாவிய கொடுத்தீர் ஆண்டவரே. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தையும் மக்களையும் ஜனங்களையும் நினைத்தல்லும் ஆண்டவரே. வெற்றியும் ஆண்டவரே. சகல துதிகர மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட்டையும் குடும்பத்தாரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அவரை கணவனார் பிள்ளைகள் செய்கிற ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், படிப்பு காரியங்கள், வேலை காரியங்கள் ஒவ்வொன்றும் மன்னிக்க வேண்டும். அந்த மைக் ஆஃப் ஆயிருந்தது. இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட்டையும் அவருடைய குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. மகளுடைய படிப்பு காரியங்கள், கணவனுடைய இந்த வேலை காரியங்கள், சுயின காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழிநடத்துவாராக. வேளையிலும் அவருடைய மகனையும் நாங்கள் வேலை காரியங்கள் ஒவ்வொன்றிலும், பிரியான காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம். அதே வேளையிலே இலங்கை தேசத்திலிருந்து ஆரம்பம் முதல் இதுவரை நேரம் இணைந்திருந்த சகோதரி செல்வகுமாரி தியாகராஜா அவர்களையும் அதே வேளையிலே எங்களுடன் இணைந்து ஜபித்த அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்த அந்த ஜபங்களுக்காக கர்த்தர் அந்த ஜபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். நாளை காலை வேளையிலே திரும்பமாக சந்திக்க இருக்கிறோம். அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you all. Amen. God bless you, Sister Janet. நான் அனுப்பியது கிடைத்ததா? இல்லையா? இன்னும் கிடை